அரசியல் வேட்டை உறவுகள் அனைவருக்கும் ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். மாலை நேரத்தில் ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவிட்டேன் நம்ம அரசியல் வேட்டை சேனல்லங்க. அந்த வீடியோ அண்ணன் சீமான் கவனத்திற்கு அப்படின்னு போட்டு இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். தலைப்பு இதுதான். இந்த தலைப்பு போட்டுட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முகப்பிலேயே திரிஷா ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். ஐயா வியனரசும் அண்ணன் சீமானும் இருந்த புகைப்படம் வச்சுருக்கேன். சைடில் அண்ணனோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதாவது சீமான் அண்ணனோட புகைப்படம் நான் வச்சுருக்கேன். இதுதான் அந்த வீடியோங்க. தம்பனையில் இப்படி தான் இருக்கும், தலைப்பு இப்படி தான் இருக்கும். அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு நான் போயிட்டு இப்போ தான் பார்த்தேன். வீடியோவில் போய் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 35-40 கமெண்ட் வந்திருக்கு. அதில் முக்கால்வாசி கமெண்ட் என்ன விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க. எனக்கு நிஜமாவே காரணம் விளங்கலை. அதில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தேவையில்லாத பதிவுகள் போடாதீங்க, இந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்க, அசிங்கமாக போடாதீங்க, அந்த நடிகையை பற்றி நமக்கு என்ன வந்துருச்சு, இதெல்லாம் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ பணிகள், தேர்தல் பணிகள் இருக்குது, இதெல்லாம் அண்ணன் காதுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு நிஜமாக விளங்கலை. நான் போட்ட பதிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா வியனரசு ரொம்ப கஷ்டத்தில் இப்போ இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருட காலமாக இந்த அரசியலில் இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைத்து விட்டு இன்னைக்கு அவங்களும் அவங்க துணைவியாரும் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆழ்வார்த்திருநகரியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு பொருள் உதவி நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோ நான் பதிவிட்டேன். அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க திரிஷாவை நான் கொண்டு வந்திருக்கேன். திரிஷாவை நான் கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது வைரலாக போயிட்டு இருக்கிறது. அதுவும் போக திரிஷா மாதிரியான நிறைய நடிகைகளுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கிறாங்க. வியனரசு ஐயா மாதிரி தமிழ் தேசியம் மலர வேண்டும், தமிழ் ஈழம் மலர வேண்டும், தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைத்த இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவே அந்த வீடியோ நான் பதிவிட்டேன். அதனால தான் திரிஷாவை நான் கொண்டு வந்தேன். மிஞ்சி போன ஒரு 2-3 நிமிடங்கள் வேணும்னா திரிஷாவோட அந்த மேட்ரு வந்திருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நான் ஐயா வியனரசை பற்றி நான் பேசியிருக்கேன். அவங்களுடைய வங்கி எண் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் பார்க்காம தலைப்பை பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுறது. நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு விடயம் வருது, ஒரு சம்பவம் நடக்குன்னா தலைப்பை பார்த்த உடனே கமெண்ட் எழுதுறது. உள்ளே போயிட்டு படிக்கிற பழக்கெல்லாம் கிடையாது. அண்ணன் சீமான் மாதிரி படிக்கிற பழக்கெல்லாம் கிடையாது. கேட்டால் நான் சீமானோட தம்பி அப்படின்றது முகநூலில் போடுறது, சமூக வலைத்தளங்களில் ஃபோட்டோ எடுத்து போடுறது. சீமானுக்கு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அண்ணன் சீமானுக்கு உங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா அண்ணன் அவ்வளோ படிப்பாளி, அவ்வளோ சிந்தனையாளர், அவ்வளோ பெரிய புரட்சியாளர். புத்தகத்தை அப்படி படிக்கிறாங்க. பக்கமாக புத்தகத்தை படித்து அதில் உள்ள விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், தவிர்த்ததே கிடையாது. நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதில் கொடுத்த ஒரே மனிதர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு கமலஹாசன்லாம் கோவப்படுறாரு. ஏன் இன்னும் கூட போனீங்கன்னா பிரதமர் மோடி பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டார் ஒரு விமர்சனம் வருது. எத்தனை பேர் பத்திரிகையாளர் சந்தித்து தைரியமாக பதில் சொல்கிறாங்க? இன்னைக்கு அண்ணன் சீமான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் தொடரக்கூடிய நீங்கள் அவங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அவர் வழியில் போகிறோம், அவர் கொள்கையை நாங்கள் எடுத்து களத்தில் களமாடிட்டு இருக்கிறோம், நாங்கள் பிரபாகரன் தலைவராக பார்க்குறோம். அண்ணன் பிரபாகரன் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்களா? இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வருடம் கூட அவருடைய விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தை நடத்தியிருக்க முடியாது. உங்களை மாதிரியான தலைப்பு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறக்கூடிய என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல உங்களை பற்றி. இதே சேனலில் நான் எத்தனை வீடியோ நல்ல வீடியோ போடுறது தெரியுமா? முந்தா நாள் நடந்த அந்த எக்மோரில் நடந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் நடந்த நடைபாதை வியாபாரிகள் 245 பேர் பார்த்துருக்காங்க நம்ம சேனலில். 18,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல வெறும் 245 பேர் தான் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஷவர்மா சாப்பிட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு. கேரளா மாநில எல்லை, நம்முடைய மாநிலமும் கேரளா மாநிலமும் அந்த எல்லையில் கோழி கழிவில் கொட்டுறாங்கன்ட்டு எல்லா விடயங்களையும் கேதர் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. யாருமே பார்க்கவே இல்லை அந்த வீடியோவை. நீங்கள்லாம் பேச தகுதி உள்ள ஆட்களா? முதல்ல திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி தூக்கி நிறுத்துவீங்க நான் கேட்குறேன். சீமான் சொன்னால் வீடியோ பார்க்குறது, நாம் தமிழர் கட்சி பேரை போட்டால் பார்க்குறது, நாம் தமிழர் கட்சி சீமான் சரி ஓகே இருந்துட்டு போட்டு நீங்கள் ஆதரவு கொடுங்க, தூக்கி நிறுத்துங்க, தப்பு இல்லை. தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தினா தமிழ்நாட்டோட பிரச்சனைகள்லாம் தெரியணும். என்னென்ன பதிவுகள் யார் யார் போடுறாங்கன்னு உற்று கவனிக்கணும், முழுமையாக கவனிக்கணும். அது நான் யூடியூப் சேனல் எல்லாம் டைம் பாஸ்க்கு நடத்தலை. ஒரு வீடியோ வெளியிடுறேன்னா அதில் அர்த்தம் 1000 அர்த்தங்கள் இருக்குது. சும்மா நேரம் போகலை. எனக்கு பணம் கொட்டணும் என்பதுக்காகலாம் இந்த சேனலை நான் நடத்தலை. அதுக்கெல்லாம் வேறு மாதிரியான பெண்கள் இருக்காங்க நடத்துறதுக்கு. அதில் பாருங்களேன், அதில் ஒரே ஒரு சகோதரர் மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க.
சிவகுமார் செல்வராஜ் அப்படின்ற ஒரு சகோதரர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. முழுவதுமாக இந்த காணொலியை பார்த்த பின் தங்கள் கருத்தை பதிவிடவும் போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் வந்து அறக்குறை. 2 நிமிஷம் கூட வீடியோ பார்க்கறது பொறுமை இல்லை. நீங்களும் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்திடுவீங்க போகிறது. அண்ணன் சீமான் முதலமைச்சராக வந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், 1 வருஷம் கூட ஆட்சி பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வச்சு நிச்சயமாக ஆட்சி பண்ணவே முடியாது. ஆட்சிக்கே வர முடியாது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஆட்சிக்கே வர முடியாது. ஒரு வீடியோவை ஒரு 12-15 நிமிஷம் வீடியோவை முழுமையாக பார்க்க பொறுமை இல்லாத நீங்கள் தமிழகத்தை வந்து தூக்கி நிறுத்த போகிறீங்க. தமிழகத்தோட பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுருவீங்களா? அதில் ஒரு நபர் எனக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிற சகோதரி, உங்களுடைய காணொலியை முழுமையாக நான் பார்த்தேன். நீங்கள் வந்து வீனஸ் ஐயாவுடைய அலைபேசி எண் எனக்கு கொடுங்க, நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னொரு சகோதரர் கீழே எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து இந்த காணொலியை பார்த்தோன்னா கடந்து போகணும்னு நினச்சேன். ஆனால் முழுமையாக பார்த்த பிறகு தான் வீனரசு ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அதனால கண்டிப்பாக அவங்க அலைபேசி எண் கொடுங்க, அவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதில் வந்து அந்த நம்பரை நான் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு கட்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு தலைவனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தலைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ணனுடைய தலைவர், குரு, தெய்வம், உலகம் எல்லாமே அண்ணன் பிரபாகரன். அண்ணன் பிரபாகரன் இத்தனை வருட காலங்களாக விடுதலை புலிகள் இயக்கத்தை கட்டமைத்து உலகத்தையே அலற விட்ட ஒரு பர்சனு. அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அண்ணன் சீமான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு புரட்சியாளரை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பர்சனல் விஷயத்தில் நான் போகவே மாட்டேங்க, எனக்கு அது தேவையில்லை. எல்லா மனிதர்களுக்கும் மறுபக்கம் ஒன்று இருக்குது. இங்கே எழுதிக்காங்க, தரம் இல்லாத பதிவுகள்லாம் போடாதீங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு 1000 வேலைகள் இருக்கு. எனக்கு எல்லா வேலையும் தெரியுங்க, உங்களை பற்றி எல்லா வேலையும் தெரியும். நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னா நான் A to Z பார்த்துட்டு இருக்கிற ஆள், களத்தில் இறங்கி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆள். என்னோட முகநூலில் போய் அரசியல் பற்றிய முகநூலில் போய் பாருங்க, மெசேஞ்சரில் போய் பாருங்க. அண்ணன் பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு, அண்ணன் சீமான் படத்தை வைத்துக்கொண்டு எனக்கு ஒருத்த வந்து ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கிறேன். ஐ லவ் யூ குட்டிமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. இத்தனைக்கு வந்து அண்ணன் பிரபாகரன் ஃபோட்டோவும் அண்ணன் சீமான் ஃபோட்டோ வைத்து கொண்டு எத்தனை தவறான மெசேஜ்கள் எனக்கு வருது தெரியுங்களா? உள்ளவே பாருங்க. அத்தனையும் வந்து நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. அந்த கட்சி ப்ரோக்ராம்லாம் எடுத்து போட்டுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் வேற வந்து வக்காலத்து. நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து பெரிய கொள்கை உள்ள கட்சி, கொள்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கா? முதல்ல கட்சிக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்க உங்கள் நேரம் இல்லை. இருந்ததுன்னா பார்த்துருப்பீங்க தானே. எவ்வளோ நல்ல நல்ல விடயங்கள் இந்த சேனலில் நான் எடுத்து போடுறேங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? சீமான் படத்தை போடணும், சீமான் பெயரை பயன்படுத்தணும், இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய கட்சி, இதுதான் உங்களுடைய கட்சியோட கொள்கை. உங்களுக்கே அசிங்கமா இல்லை? என்னை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு, தேவையில்லாத பதிவை நீ போடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. முதல்ல வந்து உங்களுக்கு அது தகுதி இல்லை, அருகதை நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு. முதல்ல சமூக வலைத்தளங்களில், சேட்டலைட் சேனலு, பத்திரிகைகளில் என்ன செய்தி வருது, அந்த செய்தி எந்த அளவுக்கு முழுமையாக இருக்குன்றத முழுமையாக போயிட்டு முதல்ல படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, படிக்க தெரியாதுன்னா யாரையாவது விட்டு படிக்க சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து கமெண்ட் போடுங்க. இங்கே வந்துட்டு ஒரு பொம்பளை வந்து ஒரு சேனல் நடத்தினா, ஒரு பதிவு போட்டான்னா பின்னாடியே வந்து கமெண்ட் பண்ணுது, தங்கச்சி இதெல்லாம் பண்ணாதீங்க, தங்கச்சி நீங்கள் உட்கட்சி பிரச்சனையெல்லாம் தலையிடாதீங்க. நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர், என்கிட்ட பத்திரிக்கையாளருடைய ஐடி கார்டு இருக்குது. நான் கட்சி சார்ந்த ஆள் கிடையாது. தமிழ் தேசியம் எனக்கு பிடிக்கும், அண்ணன் பிரபாகரன் எனக்கு பிடிக்கும், அண்ணன் சீமான் எனக்கு பிடிக்கும், அவருடைய கொள்கையை பிடிக்கும், அவ்வளோதான். நான் கட்சியில் வந்து உறுப்பினர் கிடையாது. நீங்கள் சொல்கிறபடிலாம் ஆடுறதுக்கு நான் ஒன்று நீங்கள் வச்ச ஆள் கிடையாது. சேனலை பார்த்தா பாருங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கேவலம் நான் நினைக்கிறேன். இத்தனை வருட காலங்களாக தமிழ்நாட்டை சுரண்டாங்கன்னு மேடைக்கு மேலே நீங்கள் முனையிட்டு இருக்கிறீங்களா? உங்களை மாதிரியான ஆட்களால் மட்டும்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு ஆனது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவுக்கு ஆனது. இப்போ இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிறனால தான் அந்த கட்சி இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு. ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு இல்லையா, என்னை நிம்மதியாக தூங்க விடுங்க ஐயா, ஏதாவது ஒன்று நீங்கள் பேசுகிறீங்க, நான் தூங்க முடியலன்னு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மீது வரக்கூடிய அனைத்து விமர்சனங்களும் கீழே இருக்கக்கூடிய தம்பிமார்களால் வர்றது தான். அதனால அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சராக வந்து உட்காந்து நாட்டை திருத்து நினைச்சா கூட உங்களை மாதிரியான தம்பிமார்களை பக்கத்தில் வச்சிருந்தாங்கன்னா எந்த காலமும் முதலமைச்சர் வரவும் முடியாது, ஆட்சியை பிடிக்கவும் முடியாது. ஆட்சியை பிடிச்சா கூட ஒரு வருடம் கூட அந்த ஆட்சி நினைக்கவே நினைக்காது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஜென்மங்கள் நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சேனல் இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்கு கோலையான ஆள் நான் வந்து கிடையாது. ஒரு பதிவு போட்டால் முழுமையாக பாருங்கள். ஒரு ஐயா வந்து கஷ்டப்படுறாரு, அவருக்காக பொருளுதவி வேட்டியில் வந்து நான் ஒரு பதிவு போட்டோம்னா, தங்கச்சி இந்த மாதிரி எழுதாதீங்க தங்கச்சி, நாங்களாம் வந்து யோக்கியமான ஆட்கள், நாங்களாம் பெண்களை பற்றி பேசவே மாட்டோம், அப்படிப்பட்ட ஆட்கள் தான் முகநூலில் போய் பாருங்கள், கல்விகளையும் ஊற்றுறாங்க, அசிங்கமாக பேசுகிறான் பெண்களை பற்றி. நாம் தமிழர் கட்சியில் எத்தனை பேர் என்னென்ன மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் தெரியும். நான் பத்திரிகையாளர், எனக்கும் தெரியும். சும்மா வந்து இங்கே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு விடயத்தை பார்த்தா முழுமையாக பாருங்க, அதுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஏவிஎம் சுடுகாடில் ஊழல் நடக்கு அப்படின்னு ஒரு சகோதரி பேசினாங்க.
அது எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்கன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட 19,000 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்குது. ஆனால் அந்த ஊழல் விஷயத்தை வந்து நான் போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு எடுத்துக்கொண்டு போட்டேன். நான் அதில் எவ்வளோ ஊழல் நடக்குது, அரசு அதிகாரிகள் அதில் எத்தனை பேர் வந்து தலையீடு இருக்குது, அதில் எத்தனை பேர் இதில் வந்து கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அங்கே உள்ள அதிகாரி உட்பட பணத்தை அடக்க பண்ணுறாரு இல்லையா, அவர் உட்பட மேலிடம் வரைக்கும், மாநகராட்சி வரைக்கும், கவர்மெண்ட் வரைக்கும் எத்தனை அதிகாரிகள் அதை ஊழல் பண்ணுறாங்கன்ற விடயத்தை நான் எடுத்து போட்டேன். எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க, எத்தனை பேர் அதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க. அது போக டிஜிபி அலுவலகத்தில் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, சேலம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 15 பேர் பல குடும்பத்தை வந்து ஏமாற்றி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்தாங்க. காலையில் 9 மணிக்கு நான் போனாலும் மத்தியானம் 3 மணிக்கு அங்கேருந்து நான் திரும்பி வந்தேங்க. அவ்வளோ நேரம் நின்று தனித்தனியாக ஷூட் பண்ணி அந்த செய்தி ஒன்று நம்ம சேனலில் போட்டால் எத்தனை பேர் பார்த்தீங்க, நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் கருத்து தெரிவிச்சிங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சின்றது. என்ன தெரியுமா, மக்களுடைய பிரச்சனை கவனிக்கிறதா நாம் தமிழர் கட்சி. சும்மா வந்து சீமான் போட்டா பார்க்கறது, நாம் தமிழர் கட்சி போட்டா மட்டும் பார்க்கறது, இல்லைன்னா நான் வீடியோ பார்க்க மாட்டேன். நான் கேட்குறேன், இதுதான் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மேலே, தமிழ் மக்கள் மீது வைக்கக்கூடிய அக்கறையா? மேலே நின்றுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறது, எல்லா கட்சியும் கல்விகளையும் ஊற்றுறது, அதெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் மாற போகிறது கிடையாது. இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து உத்து கவனிக்கணும். களத்தில் போராட்டம் பண்ணுறது ஒரு விடயம். இன்னொன்று வந்து நான் வந்து இந்த சேனல் நடத்துறது டைம் பாஸ்க்கெல்லாம் நடத்தலை. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விடயமும் கஷ்டப்பட்டு கால் கடுக்கு நின்று அங்கேருந்து செய்தி எடுத்துகிட்டு கொண்டு வந்து தான் என்னோடய சேனலில் நான் போட்டுட்ருக்கேன். அதை பார்க்கறது கூட நேரம் இல்லாத நீங்கள் வந்து ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க? கமெண்ட் பண்ணாதீங்க, சேனலே பார்க்காதீங்க தயவுசெய்து. உங்களை மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டா அண்ணன் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கவே முடியாது. சத்தியமாக எம்பி எலெக்ஷன்லையும் வர முடியாது, சட்டமன்ற எலெக்ஷன்லையும் வர முடியாது. தயவு செய்து நீங்களாம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போயிட்டு வேற கட்சியில் எங்கன்னா சேர்ந்துக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அண்ணன் சீமானுடைய அந்த அரசியல் கனவை, அந்த தமிழ் தேசியம், அந்த கனவை வந்து தயவு செய்து உடைச்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.